Hi friends, welcome to Fragments of My Life. Long ago, so long ago மெமரி vlogல வந்து பார்த்தீங்கன்னா இந்த vlog வந்து ரொம்ப பழசுங்க. மேபி இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராவல் vlog-ஆக கூட வந்து இருந்திருக்கோம் ஷூட் பண்ணது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆகுது. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5:30க்கே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து இந்த பஸ் ஸ்டாப் வரதுக்கு ஒரு 10 minutes வாக்கு. இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து போகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே லண்டன் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 monthsக்கு அப்புறமா வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ண உடனே நாங்கள் போன டூர் தான் வந்து இது. ஏஞ்சல் டூர்ஸ் அண்ட் ட்ராவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டர்டில் டோர் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட நியரஸ்ட் பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்ஃபர்ட் 6 o'clock. ஸோ வந்து 6 o'clock ரீச் ஆகிறதுக்காக வீட்டிலேருந்து 5:30க்கே கிளம்பி ரெடியாகி நம்ம வந்து ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸையும் பிடிச்சி கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போகும்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வீசஸில் வந்து ஒரு தடவை வந்து நிறுத்தினாங்க. நாங்கள் ஏறின ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா போய் ரீச் ஆகிறதுக்கு நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக் வர வந்து எடுத்தோம். அதுக்கப்புறமா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5.5 hours கிட்ட வந்து எடுத்தது. பட் நம்ம வந்து காரில் அந்த மாதிரி போகணுன்னா ஒரு 3 to 3.5 hours வந்து லண்டன்லேருந்து ரீச் ஆகிடலாம். அதாவது நான் சொல்கிறது இல்ஃபர்ட்லேருந்து. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லண்டனை விட்டு வெளியே வந்து போகிறது. இந்த கண்ட்ரி சைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டர்டில் டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாண்டில் இருக்க டோர்செட்ன்ற கவுண்டியில் தான் வந்து இந்த இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜுராசிக் கோஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு அண்ட் வித் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு வந்து இருந்தது. நம்ம காரில் வந்தோம்னா இங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஓன் வெஹிக்கிளில் வந்து போகணும் இந்த இடத்துக்கு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து போகலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போகலாம், முடியாதுன்னு இல்லை. பட் வந்து ட்ரெயின், பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாறி வந்து போகணும். டைரெக்டாக இங்கே போகிறதுக்கு வந்து அவ்வளோ ரீச்சபிள் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு அப்படியே நடந்து போங்கன்னு ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டாங்க. இங்கே வந்து அந்த டர்டில் டோர் வந்து கண்ணுக்கு தெரியல. பட் வந்து நடந்து போன இடமே வந்து சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 4 yearsக்கு முன்னாடி போனது. அப்படி நடன்னு வந்து நடந்தோம். குல்குலியும் எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து நடந்தா. இப்போல்லாம் வந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு வந்து தெரியல. ஒரு 15 minutes வாக்குக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து டர்டில் டோரோட அந்த பார்க்கிங் கிட்ட வந்திருக்கோம். நம்ம வந்து கார்லலாம் வந்தோம்னா நம்ம வந்து இங்கேயே நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த கிளிஃப்லேருந்து கீழே இறங்கி போனால் தான் அந்த பீச் வரும். ஆனால் ஏஞ்சல் டூரில் வந்து போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை அந்த ரோட் கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஒரு 15 minutes வாக்கு இந்த பார்க்கிங்க்கு ரீச் ஆகிறதுக்கு. அப்புறம் இங்கேருந்து ஒரு லாங் வாக் எடுத்து தான் வந்து கீழே இறங்கி போகணும். மறுபடி மேலே ஏறி வந்து இங்கே இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு பஸ் வந்து ஹால்ட் ஆகிடும், அங்கே நீங்கள் வந்து வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே தூரமாக இப்போவே வந்து பீச் தெரியுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இது. இவங்கெல்லாம் மேலே ஏறி வரதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம கீழே இறங்கி போயிட்டு மறுபடி மேலே வரணும்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரோலர் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த பாத்தில் வந்து ஸ்ட்ரோலரை வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த கடல் தெரியுது பாருங்கள், பீச்சு, அங்கே போகணும். இந்த கோஸ்ட்டுக்கு, இந்த பீச்சுக்கு வந்து நேம் வந்து ஜுராசிக் கோஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுராசிக் காலத்துலேருந்தே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஃபாசில்ஸு, அதில் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த பாறை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லைம் ஸ்டோனால் ஆனது தான். இந்த மாதிரி கம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து விழற மாதிரி தான் வந்து இருந்தது. வாட் ஐ மீன் இஸ் எந்த ஒரு தடுப்பு சுவரும் வந்து இல்லாமல் இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அங்கே ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து இயற்கையாகவே வந்து உருவானது. இதுதான் வந்து டர்டில் டோர். அங்கேருந்து ஒருத்தர் இப்போ வந்து குதிக்க போகிறாரு. மேலேருந்து பார்க்கும்போதே வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் யூகேயில் வந்த ஃபர்ஸ்ட்டு பீச்சும் வந்து இதுதான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வியூ இருந்தது. சரி, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எட்ஜிலேருந்து பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து யூகேயில் வந்த ஃபர்ஸ்ட் பீச்சு. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெபிள்ஸாக தான் இருந்தது, கூழாங்கற்கள் மாதிரி. என்னடா பீச்சில் வந்து சாண்டு தானே இருக்கும், மண் தானே இருக்கும், என்ன கல்லுலாம் வந்து இந்த மாதிரி இருக்கே, மண்ணே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சுது யூகேயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் வந்து பெபிள் பீச் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட் பீச்சஸும் வந்து கொஞ்சம் ரேராக வந்து இருக்கும். அந்த டோவர் கிளிஃபில் வந்து பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி ஃபுல்லாக சுண்ணாம்பு கல் தான் அந்த பின்னாடி இருக்க மலை எல்லாமே. இந்த டாக் வந்து எப்படி விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். உட்டாதல கீழே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டியாக அந்த ஜல்லிக்கல் மாதிரியே வந்து இருந்தது. நம்ம வந்து ஷூ இல்லாமல் நடக்கவே முடியாது. நல்லா தண்ணியில் விளையாடிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லன்ச்சு, இதுக்கப்புறமா இங்கேருந்து இப்போ வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு லாங் வாக் எடுத்து நம்ம வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகணும். இப்போ நம்ம அந்த மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே தான் அந்த கார் பார்க்கிங் வந்து இங்கே பக்கத்தில் தான் வந்துருக்கு.
ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து அகெயின் வந்து நடந்து போகணும். நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது லுல்வர்த் கோவ். இப்போ எப்படி வந்து டர்டில் டோர் கிட்ட வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருந்ததோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா. ஸோ வந்து அதை போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வாக் தான். ஃபார் ஷுர் நம்ம இங்கேருந்து கீழே நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 minutes வந்து எடுக்கும். நம்ம அங்கங்கே ஸ்டாப் பண்ணி போகிறதால வந்து அதோட எக்ஸ்ட்ராவே கூட வந்து எடுக்கலாம். பட் நடந்து போகும்போது அந்த வியூ வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. ஆட்டி ஆட்டி எப்படி வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஏன்னா வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. அங்கே தூரமாக ஒரு கர்வ் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து லுல்வர்த் கோவ். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சது. நம்ம வந்து இங்கே வந்து டர்டில் டோருக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நடந்து வரணும்னு தேவையில்ல. லுல்வர்த் கோவில் வந்து போகணுன்னா அங்கே போட் சர்வீசஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை ஹையர் பண்ணிவிட்டு கூட வந்து அப்படியே போயிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அந்த சுண்ணாம்பு கற்கள் தான், லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. நம்ம இப்போ அந்த லுல்வர்த் கோவ் கிட்ட வந்து வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளிஃப் மாதிரி இருக்குது. அங்கே கூட வந்து ஏறி போயிட்டு அந்த மேலே இருந்து கூட வியூ வந்து பார்க்கலாம். பட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப ஏறி இறங்கி வந்துட்டோமா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கீழே இருந்தே நடந்து வந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் ஃபிஷ்ஷிங் நெட்ஸு போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பஸ்ஸுக்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா டர்டில் டோர் ப்ளஸ் போன்மவுத் பீச்னு வந்து ஒரு பீச் இருந்தது. ஸோ இங்கே லேட் ஆனதால் அவங்க வந்து அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேன்சலே பண்ணிட்டாங்க. இந்த டூரில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. மற்றபடி டர்டில் டோர் இஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் இங்கிலாண்ட். நீங்கள் வந்து யூகேல எங்கே இருந்தாலும் வந்து ஒரு தடவை இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பீச் இது. இதோட இந்த ரீகாலிங் மெமரி விலாகை வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியே இன்னும் அழகான இடத்துக்கெலாம் வந்து நாங்கள் உங்களை விர்ச்சுவலாக வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அன்டில் தென் பை பாய், தேங்க்யூ.